சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி இளைய தளபதி விஜய் அவர்கள் கூறியதை தற்பொழுது காண்போம். சின்ன வயசுலிருந்தே நான் ரஜினி ரசிகன். வாரத்தில் 4 நாள் ஸ்கூலுக்கு போனால் 3 நாள் ரஜினி படம் பார்த்துட்ருப்பேன். எனக்கு 5 வயசாகி இருக்கிறப்ப ரஜினி சாரோட அன்புக்கு நான் அடிமை படம் ரிலீஸ் ஆச்சு. எப்படியாவது படம் பார்த்துடணும்னு ஆசை. ஆனால் ஸ்கூலுக்கு கட்டடிச்சிட்டு போகிற வயசு அல்ல அது. அதனால் நான் என்ன பண்ணினேன்னா, அப்பா ஷூட்டிங்க்கு போன உடனே எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சி மேட்னி ஷோவுக்கு போயிட்டேன். மேட்னி ஷோ பார்த்துட்டு வெளியே வந்ததும் திரும்பவும் ஈவினிங் ஷோ பார்க்கணும்னு அடம் பிடித்தேன். ஒரு போடு போட்டு வீட்டுக்கு கூட்டி வந்து விட்டாங்க. அங்கிருந்து நேரே சுரேந்திர மாமா வீட்டுக்கு போனேன். அவருக்கு நான் செல்ல பிள்ளை. என்னடா திடீர்னு வந்திருக்கேன்னு கேட்டார். அன்புக்கு நான் அடிமை படம் பார்க்கணும்னு சொன்னேன். என்னடா திடீர்னு வந்து சொல்கிறானாரு. இல்லை, கண்டிப்பாக போகணும்னு சொன்னேன். சரி வா, அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு போகலாம்னாரு. இல்லை, அம்மா கிட்ட சொன்னால் திட்டுவாங்க. நான் உங்கள் வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். படம் பார்த்துட்டு நைட்டு போயிடுறேன்னு. அதே மாதிரி சுரேந்திரர் மாமா கூட போய் 2வது தடவையாக படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியும் சும்மா இருக்கலை. ஷூட்டிங் முடிஞ்சிட்டு 9 மணிக்கு அப்பா வந்தார். வாடா சாப்பிடலாம்னாரு. எனக்கு பசி இல்லைன்னு முகத்தை திருப்பிக்கிட்டேன். கோபமாக இருக்கிற மாதிரி நடிப்பு காட்டினேன். இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். உன் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுனாரு. அன்புக்கு நான் அடிமைக்கு கூட்டிகிட்டு போனால் சாப்பிட்றேன்னு சொன்னேன். சாப்பாட்டை பரிமாறிக்கிட்டு இருந்த அம்மா என்னை பார்த்து, அட திருடா, என் கூட வந்து அந்த படத்தை மேட்னி ஷோவில் பார்த்துருக்குற மாதிரி முறைச்சி பார்த்தாங்க. சரி வந்து சாப்பிடுனாரு. சாப்பிட்டு முடித்ததும் நைட் ஷோவுக்கு கூட்டிகிட்டு போனார். உண்மையிலேயே அன்னைக்கு மேட்னி, ஈவினிங், நைட் ஷோன்னு 3 தடவை ரஜினி சார் படம் பார்த்தேன். படம் பார்த்துட்டு வந்ததும் அப்பா கிட்ட ஒரு அன்பு கட்டளை போட்டேன். நாளைக்கு நான் ரஜினி சாரை பார்க்கணும், அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி அப்பாவோட கழுத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அடுத்த நாள் காலை நானும் என்னோடய ஃப்ரெண்ட் கார்த்திக்கும் அப்பா கூட போனோம். ரஜினி சார் வாகினி ஸ்டுடியோவில் ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தார். நான் ரஜினி சாரை நேரடியாக பார்க்கிறது அதுதான் முதல் தடவை. எப்படி ரஜினி சார்கிட்ட பேசுகிறதுன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். அவர் கூட்டிகிட்டு போய் அன்பாக பேசினார். அப்படியே என்னை தன்னோட மடியில் உட்கார வச்சுக்கிட்டு என்ன படிக்கிறேன்னு கேட்டார். சொன்னேன், நான் உங்கள் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னேன். சிரிச்சுக்கிட்டே என் கன்னத்தை தட்டி கொடுத்து எங்களை அணைச்சிக்கிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்தார். என்னால் மறக்க முடியாது அந்த இனிய நாளை, அவரது அன்பான அரவணைப்பை. வீட்டுக்கு வந்ததும், அப்பா நீங்கள் பெரிய டைரக்டர்னு சொல்கிறாங்க, ஆனால் என்னால் உங்களை டைரக்டராக ஏற்றுக்க முடியாது. எப்போ எங்கள் தலைவர் ரஜினியை வச்சு டைரக்ட் பண்ணுறீங்களோ அன்னைக்கு தான் உங்களை டைரக்டராக ஏற்றுக்குவேன்னு சொன்னேன். அப்பா என்னை பார்த்தாரு. ஒரு ஹிந்தி படம் டைரக்ட் பண்ணுறதுக்காக எங்கள் அப்பா பாம்பே போனார். எனக்கு ஹாலிடேங்கிறதால நானும் அம்மாவும் கூட போயிருந்தோம். மும்பையில் இருந்த ப்ரொடியூசர் பூர்ணச்சந்திர ராவ் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டதும் அப்பா அவரை பார்க்க போனார். வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ஹோட்டலுக்கு வந்ததும் என்னை கூப்பிட்டு, விஜய், நான் டைரக்டர் ஆயிட்டேனாரு. ரஜினி சாரை நடிக்க வச்சு டைரக்ட் பண்ண போகிறேன்னாரு. அந்த படம் தான் நான் சிகப்பு மனிதன். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, அந்த படத்தை நான் 17 தடவை பார்த்தேன். நடிக்கணும்னு ஆசைப்படுறியே, உனக்கு நடிப்பை பற்றி என்ன தெரியும்னு எங்கள் அப்பா கேட்டதும் உடனே அப்போதே ஒரு சீன் நடித்து காட்டினேன். அது என்ன சீன் தெரியுமா? அண்ணாமலை படத்தில் ரஜினி சார் பேசிய பெரிய டைலாக் சீன். நான் ரஜினி ரசிகனாக இருந்ததால் அவரோட பல வசனங்களை மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒரு வசனம்தான் எனக்கு உதவியது. ரஜினி சார் சரத்பாபுவை பார்த்து தொடையில் தட்டிக்கிட்டு கோபமாக பேசுவாரே, அந்த வசனத்தை நான் பேசி நடிக்கிறத கொஞ்ச நேரம் அப்படியே கூர்ந்து கவனிச்ச எங்கள் அப்பா என்னை பக்கத்தில் கூப்பிட்டு, நாளைக்கு உனக்கு மேக்கப் டெஸ்ட் எடுக்கிறேன்னாரு. அவர் அந்த வார்த்தைகளை சொல்லி கை குலுக்கியதும் எனக்கு சிறகு முளைச்சி ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி எல்லையில்லாத மகிழ்ச்சி பொங்கியது என்று நடிகர் ரஜினி அவர்களை பற்றி இளைய தளபதி விஜய் அவர்கள் கூறுகிறார்.